நான் என்ன செய்யறேன்? காலைல எழுந்தோடனே தாளக்காரம் மத்தக்காரம் பொட்டுக்காரனுக்கு வாய் பூசல நல்லா கிணவுல கூட இல்ல. வாய் பூசிட்டு இந்த 100 ரூபா அடியும். ஆமா 120 ரூபாடா காலையில. இந்த 120 அடியும் 50 பைசா அடியும் பாக்குறியா? தாளக்கார பசங்களா அப்படியே மாமாங்கணும் உங்களை. சரி குமாங்குளத்து களி மாமா நடுவுல மாமா நல்லா அடிப்பீங்களா? தாளத்தை பொட்டிக்கார பையா அப்படியே பொட்டி மத்தலகாராயா மாமா எல்லாம் அடுப்பிய மூணையும் சுதி கட்ட டாப் சுதி தோலாக்கு டாப் 1 இது நீங்கட்ட டாப் 1 டாப் கட்ட அப்புறம் ஏய் சு 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 சுதி கட்ட தோலாக்கு. சரி இந்த 100 அடிக்கு இந்த பொண்ணா பார்த்த பிள்ளைக்கு அடிக்க பாப்போம். பின்னாடி ஒண்ணு நிக்குது கொண்டாங்க பால் நிக்குது மாலை பண்றது உடம்பு நல்லா ஊந்து போச்சு. அதே அம்பாவை நினைச்சீங்கன்னா உடம்பு ஊறி போச்சு. நீ போட்டா நீ உள்ள போ. ஹலோ மேடம் அம்மா இந்த இரவு நாடகம் எதுக்கு வச்சிருக்காங்க? இரவு நாடகம் சாயந்தரம் கொஞ்சம் கூத்து பார்க்கலாம். கூத்து பார்க்க இல்ல அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் செய்து அதாவது புது வருடம் அதாவது புதுசா ஒப்பந்தம் செய்து கும்பாபிஷேகம் செய்து கூத்து வச்சிருக்காங்க. 1 ரூபாய் கம்மியாட்டி ஒழுங்கா தொலையா? 1 ரூபாய் தாண்டி சும்மா அதனால இந்த அம்பன் மேல பாட்டு பாட போறேன். அத நீ அப்புறம் அந்த சேவாவோட பாடு மேல கெந்த கைடா அம்மனுக்கு நச்சிடாது என்ன என்ன அம்மன் மேல பாட்டு பாட போறேன். நான் பக்தியா பாட்டு பண்ண எனக்கு பட்டு பட்டு சாமி வரும். பட்டு மட்டும் வருவாளா? அவ அக்கா அந்த சிறுக்கனி வருவாளா? ஐயோ பட்டு பட்டு சாமி வருமா? ஓஹோ சாமி வருமா? சாமி வரும். எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எனக்கு ஓமத்துக்கு ஓமம் சிலுக்கும். அப்ப சீரவம் கடுசுல எங்க போவோம்? அங்க போய் சீரவம் கடுசுல தாடி போவோம். கண்ணாடி ரோமத்துக்கு ரோமம் சிலுக்கும். முடி அப்படி சொல்லி தொலை. ஏமா பக்தியான பாட்டு பாட போறேன். நாங்க என்ன பண்ணனும்ப்பா? ஓ சாமி உடாம எட்ட ஒருத்த கல்லெட்டு அடிக்கணும். ஐயா நாங்க கீழே பிடிக்கட்டுமா இல்ல மேல பிடிக்கட்டுமா? நம்ம கீழே பிடிக்கானே. நடுவுல எங்க சைடுல அப்படி அங்க போட்டு சரி ஆப்பறவன பிடிச்சிக்கிறோம். அப்ப நீ பாடு. அம்மா தாயே பாஞ்சாலி தாயே அம்மா பக்தியான பாட்டு ஏனா கொஞ்சம் நவுந்து உட்காரு. அங்க உட்காருங்க. ஆத்தா வர மாட்டா. ஏனா இவனுக்கு சாமி வந்து கொஞ்சம் பிடிச்சிருப்பா. ஆத்தா வர மாட்டா. அப்படியே உட்காரு. அம்மா பக்தியான பாட்டு. கடலுக்குள்ள ஓரத்தில கடலுக்குள்ள எல்லாம் தான் யார் சிரிக்கிறீங்க? எல்லாம் தானே சிரிக்கிறான். தூக்கம் வருது அவருக்கு.
எத்தனை பேர் ஆடுறாங்க பாரு சாமி. மணியம்மா முனியம்மா காட்டேரி நாட்டேரி. இந்த பாட்டுக்கு அவருக்கு சாமி வந்துற பாட்டு தானே அடங்கிட்டு அப்ப சாமி பாட்டு இந்த பாட்டை உள்டா பண்ணி பாடு. உள்ள டாப் போட்டுமா? உள்ள வெளியே டாப்பா போடு. உள்ள ஏதோ 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 சாமி பாட்டு இல்லையா? சாமி பாட்டை பாடு. ஓ சாமி பாட்டு அப்பம் பேர தெரியுமா? திருப்பு பாடு எல்லாம் அம்மாவே பமரத்தடி வேப்பமரத்தடி உச்சியில் நின்று விளையாடும் மாரியம்மா. அம்மா வேப்பமரத்தடி உச்சியில் நின்று விளையாடும் மாரியம்மா. எங்கள் வேளாணத்தில் நம்ம சோதனை செய்ய செத்தான் இன்னோட அவன் செத்தான்டா. சொல்லுவா பிடிக்கணும். உனக்கு பம்பை புடுக்கை ஆத்தாளுக்கு முடி புதுங்கறியா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்தாளுக்கு லூஸ் விட்டு புடிக்கிட்டு கொஞ்சம் கீழே போடுறி. கொஞ்சம் மேல போடுறி. உனக்கு என்ன வெக்சி வேணுமா எம்சி வேணுமா? பாருப்ப தலை வச்சு தீர்த்துட்டு எல்லாம் தீர்ந்து போச்சு உனக்கு. ஏய் நீனும் பொண்ணு என்னடா நாங்க குடிச்சா நீ குடிச்ச மாதிரி ஆத்தா பூக்குடி மேல வந்தது எல்லாபடி மாயாத்தாவா காளியாத்தாவா கன்னியாத்தாவா இல்ல இந்த திரௌபதி அம்மனா அதே பேருக்கு பாஞ்சாலியா என்ன ஒரு சாமியா ஊரா நான் எலக்ட்ரிக் பத்ராலி கல்பனை கொளுத்தி விடு சீக்கிரம் கொளுத்தி விடு. ஆத்தாக்கு வந்துட்டா பாரு. எவ்வளோ ஐயா ஏமா மாறிக்காதேம்மா தாயே. அவருக்கு போடவே இல்லை கல்புரம். சாமி வந்துட்டு கல்பும் போடல. நான் அது
ஆத்தா ஐயே இப்போ நீ சொல்லி எல்லா ஜாமி வந்து நம்மள அடிச்சு போறாங்க. ஐயோ யாரு ஆத்தா அந்த பூமி மேல சொல்லி ஆத்தா ஆரியம்மனா அம்மா பாஞ்சாலியா எல்லப்படாரியா முத்துமாரியா அந்த பீத்தோட்டம் காட்டேரியா காட்டேரி டாடி நான்சென்ஸ் ஸ்டூபிட். சரி சொல்லு ஆத்ரிமா யாரு ஆத்தா ஏய் வா இந்த விலங்கு பட்ட நேப்ப ஊர வார போறேன்டி ஆடி மானத்த மாடாத்தா என்ன பொக்கலிக்கு வச்ச வார மாட நான் நிலவ செத்து போறேன் நான் யார் தெரியுமா யாரு ஆத்தா ஏய் வா ஆத்ரிமா யாரு ஆத்தா ஆத்தா இது கோசிக்கு வந்தாடி சத்த வை சீ பாயடு நான் யார் தெரியுமா யாரு ஆத்தா யார் தெரியுமா யாரு ஆத்தா பாரு பாருங்க நீதான் ஏசு அதோட கண்ணாடி உலகத்திலே தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்துல சாந்தகமான தெய்வம் ஏசுனாரும் புள்ளியாரும் தான். யாரு வேலையும் பிடிச்சதில்ல. ஏடா வீரம் பிடிச்சிருக்கு, ஐநாறு பிடிச்சிருக்கு, காளியாத்தா பிடிச்சிருக்கு, மாரியாத்தா பிடிச்சிருக்கு, எல்லப்படாரு பிடிச்சிருக்கு, எல்லா சாமியும் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஐயோ அவன் வீரம் வந்து புள்ளியார் பிடிச்சின்னு ஆடுறான், அவன் ஏசுனார் பிடிச்சி ஆடுறான் சொல்லிருக்கானே. அதோட கண்ணாடி சாந்தமான சாமியா என்ன பண்ண போறான் தெரியல. ஆமா பள்ளிமேல இருந்து போய் இறங்கிட்டான். சிவா பாலா இவள் வருவாளா வரும் 1000 ரூபாய் கொடுத்தா என்னடா சட்டை கட்டா கந்த இருக்க மேடம் கந்த கோட்டா என்ன பாடல இருக்க மேடம் பானா கோட்டா என்ன பண்ணறா ஐயோ கந்த கோட்டா ஜகால இருக்க மேடம் பானா கோட்டா சைக்கிளமா வாடலடா புனரோட்டா ஐய் பாவுதுல என்ன பண்ணறா 3 சட்டை போடுறேன் 4 சட்டை போடுறேன் முடியாது. ஐயோ 5 போடுங்க. நீ தண்டபாணி என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன 2 என்ன 2 இருக்கு 2 தான் தம்பி. இன்னும் 1 அவ்வளவுதான். இன்னும் 1 இருந்தாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னும் 1 இருக்கு. இன்னும் இருக்கிறத மொயலா டேய் நீ இதுக்கு மேல போட்டா இதாண்டா காட்சி வேலை முடிஞ்சுது. இன்னும் கேட்டுதானா
போறீங்க ஓ ஒண்ணா மூணுல ஒண்ணு காரணம் செஞ்சு ஆகிட்டே இருக்கு ஐயோ என்ன பண்ண போறோம் இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் யாருங்க கோயம்புத்தூர் பக்கம் சத்தியமந்த காட்டுற கைப்பற்றியா கேள்விப்பட்டிருக்கோம். அவன் புலிசோரால் கொல்லப்பட்டான். போலீஸ்காரால் கொல்லப்பட்டான். நீ யாரு கேளு. நீ யாருங்க? நான் தான் பெரியப்பட்டு சவுக்கட்டு வீரப்பன். அது பொருந்தும் உனக்கு. இந்த ஊர் நாடகத்துக்கு கூத்து வர்றது வந்தேன்ப்பா. அந்த கடவுள் பசாண்டு வந்தேன். 20 பேர் அப்பா 20 பேர் அரை மூட்டை வச்சு ஏத்துறானுவோம். படியத்தான் எது உள்ள போக மாட்டேது. என்னடா என்ன முடியா இருக்கும்? ஒண்ணு முடியா இருக்குமா? அதோட வெயிட். அதை மட்டும் இந்த முந்திரி வட்ட முடியாது. அதோட வெயிட். கொள்ளு முடியா இருக்குமா? அதோட வெயிட். அப்புறம் இந்த அரிசி முடியா இருக்கு. அதோட வெயிட். கண்மேட்டி அப்புறம் அதை விட என்ன முட்டை? இருப்பதா அரை மூட்டை 20 பேர் ஏத்துறானுவோம். படியில ஏத்து உள்ள போக மாட்டேது. என்னை பழத்தினாலே முடி தம்பினாலே முடிச்சினாலே 10 பேர் எடுத்தாங்க. அடிங்க அடிச்சு 2 கிலோமீட்டர் ஊந்தானுவோம். அதுவா? ஹலோ மேடம் 10 பேர் ஊந்தானுவோம். போய் அப்படி வந்து என்ன பொண்ணை பண்ணி இன்னும் ஆம்பளை பண்ணீங்களா? இன்னும் லேடிஸ் பக்கம்தாங்க. இன்னும் பக்கம் 10 பேர் எடுத்தாங்க. அடிங்க அவனுக்கு கீழே பாரு. ஓ அதையும் தாங்கும். எதையும் சொல்லிட்டு போடி. என்ன 20 ஊந்தாங்க. 20 பேர் தூக்காத மூட்டிய என்னுடைய பலத்தினாலே முழு தம்பினாலே சொத்து கையில் அல்ல. அட்லீஸ்ட் சைக்கிள் இல்ல. அட்லீஸ்ட் பீஸ் சுலபம். ஆமா பீஸ கையால 5 வரலால இல்ல 2 வரலால 20 பேர் தூக்காத அரை மூட்டை பொரியத்துக்கு அப்படியே பஸ் வந்தா ஓம்பாடி கட்டிக்க அதான் நீ தூக்கலாம். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நோட்டு வச்சான் இருக்கா பாக்குறேன். இது 1000 ரூபாய் நோட்டு வச்சேன்னா 800 ரூபாய் எடுத்துக்கங்க. 200 ரூபாய் ஆட்ட கொடுத்துருங்க. சரி அப்புறம் வாங்கிக்கலாம் விடுமா. வணக்கம் தலைக்கழகு. வணங்கவிற்கு யாவர்க்கழகு. பெரியோரை கண்டால் மரியாதை செய்ய வேண்டும். ஆமா பெரியோரை மரியாதை செய்வாரு. நடுரோட்ல பண்ணி இல்ல கையை காட்டு மரியாதை செய்வாரா? உன குழந்தை ஆட்டி அவர் மட்டும் போடுவாரு. ஏய் உன் பாடைய 10 வருஷம் போட சத்தியமா கம்மிட்டி ஏன் என் பாடு தூக்குறான்? பேசி அடியா என்ன விளக்க மாத்தா பிச்சுள்ள கம்மிட்டி. ஏய் உன் வீட்டுக்காரன் இல்ல ஏன் நேற்று பேசலாம் இல்ல சரி என்ன வேணாலும் பண்ணுவியா? 6 ரூபாய் என்ன பண்ணுவான்? ஏய் எண்ணெய கொதிக்க வச்சு தூக்கி ஊத்துறோம் மூஞ்சில. அதுக்கும் மாயானத்தை காட்டணும் நானு. அப்படி அதுக்கட்ட நாய நான் ரோட்ல போத அந்த பெரியார் பசங்க நான் சொல்லல. ரோட்ல ஓடுத அது பெரியார். பெரியார் உங்களை மாதிரி உள்ளவங்க பெரியோர். பெரியோர் ஆமா ஆமா. அவங்களை கண்டால் மரியாதை செய்ய வேண்டும். மரியாதை அப்படியா இருந்தாலும் ஆண் பிள்ளையா ஜான் பிள்ளையா இருந்தாலும் நீ ஒரு ஆண் பிள்ளை அது தாங்க வணக்கம் தான். ஆமா எங்க நாடு இருக்கு அதோ பாடி நைமிய சாஞ்சவனம். ஓ நைமிய சமயவனம். ஆமா ஆமா இந்த வளத்தை எந்த ஒரு குறைபாடும் இல்லாத எங்க வீட்டுக்காரர் இருக்காரு. ஆமா அவர் தாண்டி
அவுட்டானா அவுத்துட்டு போ அடிச்சனா அவுட்டா நீனா அதான் அவரு நைனாவா அவங்களா நைனா இவங்கள இங்க ஆடிச்சியா ஓ அவங்க மானாடா ஓ அவங்க மா பேசியா கேட்டா அதான் அவர்தான் சொல்லல மரியாதை காசிபா மாமணி இருக்காரு ஒரு நிமிஷம் தம்பி எடுத்து போட்டு பொட்டி போட்டு அது பண்ணி விட்டுறேன் காசிபா முனிவர் இருக்காரு அவங்களுக்கு நாங்க எத்தனை தெரியுமா 13 பொண்டாட்டி 13 பொண்டாட்டியா ஆமாண்டி ஐயோ அப்பா அது என்னமா 13 பேர் சொல்றா அந்த 13 பொண்டாட்டில அன்புக்கு ஆசைக்கு ஒரு பொண்டாட்டி நாங்க 2 பேர் இப்ப இருக்கோம் ஓ 2 பேர் ஆமா யாரு மொத்தம் 13ல 11 பொண்டாட்டி அவங்க சுகத்தோடு வாழ்ந்து பிள்ளை குட்டி பெற்று அவங்க எட்ட இருக்காங்க சரிதான் ஆனா இப்ப எங்க வீட்டுக்காரருக்கு நாங்க எல்லா வேலையும் இப்ப நாங்க 2 பேர் செய்யறோம் என் பேர் தான் வினுதையா ஆமா என் தங்கச்சி இருக்காரா அவதான் கத்ரு 11 பேர் இல்லப்பா இங்க கிடையாது ஆசைக்கு தான் நீங்க 2 பேர் இருக்கீங்க ஆமாண்டி அம்மா சரிதான் அப்படி இருந்தாலும் அவங்க என்ன பூஜை இருக்கு சிவன் பூஜை செய்ய வேண்டியது வழக்கம் சதாகாலம் சிவன் பூஜை செய்வது பழக்கம் ஆமாண்டி அம்மா சரிம்மா நாங்க இன்னும் யாருக்கு மகன் தெரியல அம்மா எங்க அப்பன் தக்கத் பிரமன் அப்பா தக்கப்பிரமனா ஆமாண்டி சரிதான் தக்கனுக்கு வேதவல்லிக்கு பிறந்தது ஆமா 1101 1150 பொல்லியோ ஓ 1100 ஆம்பளை புள்ள 50 பொண்ணு 50 பொண்ணு 1150 அடே அப்பா புள்ள பக்கற பேச போற அங்க தான் வச்சிருக்கான் டேய் அவர் என்ன பண்ணாரு யாரு அவர்தாண்டி எங்க அப்பா தக்கப்பிரமன் 1100 புள்ளைய பெத்துட்டாரே இந்த ஒரு தக்கன் இருந்தா உலகத்தை ஆட்டி படைக்கறானே என்ன செய்வாரு ஆமா அவரு பிரம்ம இருக்காரு அவரு குதிரையை படைச்சா இவரு கழுதையை படைப்பு பிரபா தேடுக்குமாரு ஆமா அவரு நிறைய படைச்சா இவரு நாயை படைப்பது சரி இந்த ஒரு தக்க இந்த உலகத்தை ஆட்டி படைக்கானே இந்த 1100 பிள்ளை இருந்தா என்ன செய்யணும் யோக நிலைக்கு ஓட்டி விட்டார் யோக நிலைக்கு 50 பொண்ணு எங்களுக்கு இப்ப அவருக்கு 13 பேர் எங்களுக்கு கொடுத்தாரு ஓ 13 பேர் ஆமாண்டி ஆமா அப்படி கொடுத்து இது வரைக்கும் இல்லற சொல்றேன் 13 பெண்களை மணந்து இல்ல சுகம் கிடையாதா எங்களுக்கு இல்ல சுகமே இல்லடி அம்மா அடி பாவி மொளவே ஏன் ஹீரோன்னு சொல்லிட்டு போ மவள ஆமா எங்களுக்கு இல்ல சுகம் இருக்கே கிடையாது கணவன் சுகம் எப்படி இருக்கும் காமெடியா கொண்டாடினா எப்படி இருப்பாங்க இது வரைக்கும் அந்த சுகத்தை நாங்க அனுபவிக்கவே கிடையாது என்னன்னு கேளு அவர் சதாகாலமும் சிவனை பற்றி பூசைகள் செய்வது அந்த காலை 3 வேளைகளுக்கும் மலரும் ஜலமும் கொண்டாந்து கொடுப்பது எங்க வேலை ஆமாண்டி அம்மா வனத்துக்கு செல்வது தடாகத்தை செல்வ நீர் எடுப்பதும் வனத்துல பூக்கள் வைத்தது அதை கோர்ப்பது கொண்டாந்து 3 வேளையும் கொடுப்பது இது வரைக்கும் இந்த வேலை எங்களுக்கு நடந்து இருக்கு ஆனா கணவன் சுகம் எப்படி இருக்கும் கணவன் சுகம்னா என்ன இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது ஆமா அப்படி கணவன் சுகம் அவர் எங்களுக்கு தராவா இருக்காரு அப்படி நாங்க மனசுல என்னனாலும் அப்படியே எங்க ஆம்பளை நாங்க எப்படி வணங்குறோம் ராஜா போகுது செல்ல ராஜா திரைப்படம் அப்படி இல்லத்துல சுகம் இல்லை கண்டு நாங்க எதுவும் மறந்தாலும் இல்ல கல்லாஇருந்தாலும் கணவன் உள்ளாஇருந்தாலும் புருஷன் ஆலத்து சென்ற தெய்வத்தை வழி வளர்ந்தாலும் ஆனா எங்க கடவுள் இருக்காரு அவர் தாண்டி எங்களுக்கு கடவுள் எல்லாமே போனா போகுது ஆமாண்டி அம்மா கடவுளே தேவை ஆமா இது வரைக்கும் காலகாலமாக நாங்க பிள்ளைகளா இருக்கிறோம் ஆனா ஊர்ல உள்ளவங்க பிள்ளை பார்த்து எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க அக்கா தங்கச்சில நாங்க இன்னும் பிள்ளை வைக்கலையே எங்களை வரடின்னு பேசிட்டு இருக்காங்க அம்மா எங்க அக்கம் பக்கம் போக முடியல உங்களால ஆமா ஏன்னு கேளு நாங்க கட்டின நாளாவது இன்னும் 2 பேருக்கும் புள்ள இல்ல இப்ப வரட்டு தேவையாளோ அப்படின்னு எங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க ஜனங்கள பேசி இருக்கா பின்ன ஆமாண்டி ஆமாமா
ஏண்டி உளவாய முடியல ஆமா எதிர்த்த புடுங்கனா ஆமா அது கொதிக்கத்து நின்னுடும் ஊர்வாய முடியுமா முடியாது எங்களாக ஒரு பிள்ளை இல்லாத பாவி எங்களை கண்டுட்டு போக கூடாதுன்னு அதான் ஒதுங்கி போறாளோ ஐயோ பிள்ளை இல்ல ஒரு மறந்து வரால அவளை கண்டு வேணா அந்த காரியம் குட்டிசாலா போடும் ஏன் அந்த தேவடா கண்டு நம்ம போகணும் அப்படிம்பாங்க புள்ள பார்த்த பூரிப்பு ஆமாமா அதான் நீ புள்ள பார்த்த பூரிப்புடா எங்க கதி உட்காருக்கு வரும்பாரு என்ன மயில் எங்க வருது அதுதான் நாங்க புள்ளலா கிடக்குமாப்பா சேட்டா என்னடா பேசுறீங்க சரி எனக்கு தான் சரி எங்க அக்கா அன்பா பொண்ணு கட்டி கொடுத்தா அந்த குழந்தை இருந்தது உங்களுக்கு எங்கடி குழந்தை இருக்கு ஏய் ஓ தேபாரி ஓ கட்டிக்கின்னு போயிருக்கா இப்ப ஆமா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை போயிருக்கா கல்மேட்டு வெள்ளிக்கிழமை ஆடுறதுக்கு உங்க வீட்டுல வந்து பண்ண அப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிள்ளை இல்ல 2 பேருக்கும் பிள்ளை இல்லன்னு உலகத்துல மக்கள் எங்களை பேசுறாங்க ஆனா இது வரைக்கும் பிள்ளை இல்ல உலகத்துல உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க ஆம்பளையோட கூடனாதானே எங்களுக்கு புள்ள இருக்க போகுது ஆணும் பெண்ணும் ஒன்னா கூட பிள்ளை இருக்கும் ஆமா இது வரைக்கும் எங்க ஆம்பளையா கை எங்க மேல பட்டது இல்ல அவர் கை எங்க மேல பட்டது கிடையாது அட திருப்பதி முருகா கல்யாட்டி திருப்பதியோட முருகா இருக்காரு ஆனா நீ சொல்லிட்டு உண்மைதான் ஆமா நீ சொல்லிட்டு 100க்கு 100 உண்மைதான் இன்னும் சில ஐயர் சொல்றாங்க திருப்பதியில போய் எல்லா மலையிலும் ஏண்டா இன்னைக்கு மலையில இருக்குது யாரு இருக்குது முருகன் தான் இருக்காரு மத்த எந்த சாமி இருக்கு இல்ல ஆனா அந்த திருப்பதி மலையில முருகன் தான் போய் உட்கார்ந்தாருன்னு சொல்லிக்கிறாங்க பட்டி அப்படி நேரம் ஆச்சிட்டு ராமத்தை போட்டாங்க கையில இருக்க வேலையெல்லாம் மறைச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மையா போயோ தெரியாது சரி சொல்லு அப்படி இருந்தாலும் இன்னைக்கு என்ன செய்வது இன்னைக்கு சுகம் என்பது இல்ல நாங்க இருக்கோம் இன்னைக்கு இந்த ஊர் மக்கள் பேசுறதுக்கு ஒரு மாறி இன்னைக்கு நாங்க பெற்றா பிள்ளைய பெக்கத்து இன்றைக்கு ஆமா நீனமா இன்னைக்கே இல்ல அவரை கூடி அவருக்கு சிவபூஜையில கலைச்சி சிவபூஜை செய்யக்கூடாது ஆமா எங்களுக்கு வந்து கூடி சேரியா எங்களுக்கு புள்ள தரியா இல்லையா இன்னைக்கு 2ல 1 இன்னைக்கு பாக்க அப்படியே வீட்டுக்காரன் புள்ள குடுக்கணும் வச்சுக்க இந்த ஊர்ல அனுப்புறான் ஆளை புடிச்சு விடு பாப்போம் நான் கணக்கு வச்சு அப்புறமேட்டு வா அது நடக்கலாம் சொல்றேன் அதான் ஆளா இன்னைக்கு 2ல 1 இன்னைக்கு சின்னத்தோட பாரா சின்னத்தோட கரியப்ப வயசானவர் இன்னைக்கு அவரை இன்னைக்கு பெற்றா பிள்ளை வரும் இல்லன்னா அவர் இன்னைக்கு புன வரும் தான் அதனால நான் கொண்டு போனா தகாது சாமிக்கு சபைக்கும் என் நாடகாசா என் குருவாக இருக்கக்கூடிய வெகாக்குள்ள பிள்ளைபாட்டை சேர்ந்த சின்னத்துடன் நாடகாசனுக்கும் இருக்கும் நாடகாசனுக்கும் ஊரில் தாய் தந்தவர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் என்னை பெற்ற பாஞ்சாலி அம்மனுக்கும் உமக்கும் அடிமனுக்கு கதவியதான் யாரா பேரு என்னடா இதவரை சேர்ந்த ஆரூர் அண்ணா ஆரூர் மாமா வரக்கூடிய இத பாபு என்பவரால் 1000 பேர் சேர்ந்த மனிதர்களுக்கு மலர் மாலையும் 50 குடும்பத்துக்கு குறையில்லாத நான் ஒண்டி போன தகாது எங்க தங்கச்சி இருப்பா கத்துரு நான் கூடுதல் சீக்கிரம் கூடுறேன்